ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசியில் ஒரு குக்காக வந்த நந்தகுமாரை பற்றி யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு விவசாயி, அது மட்டும் இல்லாமல் விதை விற்பவர். நேட்டிவ் ஃபுட்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பித்து அது மூலமாக ஃபுட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸை சொல்லிக்கிட்டு வரவர். இந்த மாதிரி பல விஷயங்களை அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அது மட்டும் கிடையாது, அந்த எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு நல்ல சேலரியில் இருந்த பர்சன் வந்து அதை விட்டுட்டு இந்த விவசாயம் பக்கம் திரும்பியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நந்தகுமாரோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போனார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வேலையை விட்டுட்டு வேலைக்காக நமக்காக வேலையா அப்படிங்கிற ஒரு கொஷின் அவருக்குள்ளே எழுந்துதான். அதுக்காக தான் அவர் வந்து விவசாயம் பக்கம் போய் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட மேரேஜாக இருக்கட்டும், இல்லை பேபி ஷவராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு நேச்சர் ரிலேட்டடாக பண்ணினது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவர் பண்ணுற ஃபுட்டு எல்லாமே ரிலேட்டட் டு நேச்சராக தான் இருக்கும். அவர் வந்து நம்மளுடைய அந்த பாரம்பரிய விதைகளை கண்டுபிடிச்சி அதை சேகரிச்சுட்டு வர்றாரு. அது மட்டும் கிடையாது, ஃபுட்டு வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நிறைய விதத்தில் அவர் எடுத்து சொல்லிட்டு வர்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாலும் சிடபிள்யூசி மூலமாக தான் அவர் வந்து மக்களுக்கு அதிக அளவில் தெரிய ஆரம்பித்தார். சிடபிள்யூசியில் ராஜோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டாக நந்தகுமார் இருந்தார். ராஜ் வந்து நந்தகுமாருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வந்ததை அந்த சீசனில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த சீசனில் புகழை தாண்டி நந்தகுமார், ராஜ் இவங்க எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெற்றாங்க அப்படிங்கிறத நம்மளால் மறக்கவே முடியாது. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இப்போ அவங்க ஒய்ஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஒரு பேபி பாய் பிறந்திருக்காங்க. அதை பற்றி தான் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நந்தகுமார் வந்து எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா என்னுடைய மொத்த ஃபேமிலிக்குமே இந்த விவசாயம் அப்படிங்கிறத இன்ச்சு பை இன்ச்சாக நான் சொல்லிக் கொடுக்கணும். இதில் இருக்கிற சந்தோஷங்களையும் அவங்க கூட நான் பகிர்ந்துக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினச்சேனோ என் ஒய்ஃபும் அதை தான் நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வரமே. ஏன்னா நான் ஒன்று நினச்சா அவங்க ஒன்று நினச்சா எங்களுடைய லைஃப் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட ஒரு படி அதிகமாக தான் என் ஒய்ஃப் நினைப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவங்க ஒய்ஃப் கமலி வந்து கொடைக்கானலை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய பேபி பாய்க்கு நீங்கள் என்ன மாதிரி விஷ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் நம்ம கமெண்ட் சேனலில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துருங்க.